friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல தீபாவளி ஸ்பெஷல் 3 இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய ஈஸியான லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. பாசிப்பருப்பு லட்டு பண்றதுக்கு ஒரு panல 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இத வந்து நம்ம மிதமான சூடுல வச்சிட்டு கொஞ்ச நேரம் வறுக்கணும். அது வந்து கொஞ்சம் அந்த நிறம் மாறும். அதே நேரம் கரிஞ்சிட கூடாது. கரிஞ்சிடுச்சு அப்படினா நல்லா இருக்காது. ஒழுங்கா வறுபடலனாலும் பாசிப்பருப்போட அந்த பச்சை வாசனை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து கரெக்ட்டா வறுத்து எடுக்கணும். இத வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து எல்லா பக்கமும் சமமா வெந்து வரும். இல்லனா வந்து சிலது வந்து கரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கரெக்ட்டா வரும். இப்போ பாருங்க கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு. ஆனா எதுவுமே கரியல. இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் வரைக்கும் சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பை விட கொஞ்சம் குறைவா சேர்த்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் போல கம்மியா சேர்த்திருக்கேன். கூடவே நல்ல வாசனைக்காக 3 ல இருந்து 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இது எவ்வளவு நல்லா பவுடரா அரைக்க முடியுமோ அவ்வளவு நல்லா பவுடரா அரைச்சுக்கோங்க. அப்பதான் வந்து வாயில போட்டதும் கரஞ்சு போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் திட்டு இருந்தா கூட நல்லா இருக்காது. இத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜல்லடையில மாத்திட்டு நல்லா சலிச்சிரலாம். இப்போ பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் வந்து அடிபடாம இந்த மாதிரி இருக்கு. இத வந்து மறுபடியும் மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து நம்ம சேர்த்துட்டு சலிக்கும்போது ஓரளவுக்கு நல்ல நைஸான பவுடர் நமக்கு கிடைக்கும். திட்டா இருக்காது. இப்போ பாருங்க இவ்ளோ மட்டும் அடிபடாம இருக்கு. இது வந்து வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு டேபிள்ஸ்பூன் போல இருக்கும். இது வேண்டாம். இத வந்து ரொம்ப நைஸா அரைச்சு இந்த மாதிரி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்போ ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 10 போல முந்திரி பருப்பு. அதை வந்து சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து உள்ள சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆனதும் இத வந்து அப்படியே எடுத்து நம்ம அந்த மாவு மேல சேர்த்தலாம். இப்போ இதுல கொஞ்சமா நெய் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். நெய்யை வந்து லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பா இருந்தா தான் நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் வந்து மொத்தத்துல 6 டேபிள்ஸ்பூன் எடுத்தேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு எடுத்தோம். மீதி வந்து 5 டேபிள்ஸ்பூன். அது வந்து கொஞ்சமா சேர்த்து mix பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். நான் வந்து 6 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு லட்டு பிடிக்க வரல அப்படினா இன்னும் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பிடிக்கும்போது அழகா இந்த மாதிரி ஷேப் வந்துரும். நமக்கு வந்து நெய் குறைவா இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி ஷேப் பண்றதுக்கு ஈஸியா இருக்காது. லட்டு பிடிக்க வந்தா போதும். ரொம்ப அதிகமா நெய் சேர்த்தற கூடாது. ரொம்ப அதிகமா இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுல நமக்கு வந்து 12 லட்டு கிடைக்கும். பாசிப்பருப்பு லட்டெல்லாம் ரெடியா இருக்கு. அடுத்து வந்து நம்ம அவல் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பேசிக் பொருட்கள் வச்சு சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் சிகப்பு அவல் எடுத்துர்க்கேன். வெள்ளை இல்ல சிகப்பு ரெண்டுமே நம்ம பயன்படுத்தலாம். ஒரே மாதிரி தான். 2 கப் அவல். இத வந்து ஒரு panல மாத்திட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல நம்ம மிதமான சூடுல வறுக்கணும். அவல் நல்லா வறுபட்டிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திரலாம். கூடவே நல்ல வாசனைக்காக 3 ல இருந்து 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இத வந்து நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 கப் போல வெல்லத்தை நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்துர்க்கேன். துருவி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து ஒழுங்கா அடிபடும். கூட சேர்த்துட்டு மறுபடியும் இத வந்து ஒரு வாட்டி மிக்ஸில அடிச்சிட்டு வந்துடலாம். அப்பதான் வந்து எல்லாம் கரெக்ட்டா இந்த மாதிரி அழகா பவுடர் ஆகி வரும். இது ஓரமா இருக்கட்டும். இப்போ இன்னொரு panல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் இதுல 10 போல முந்திரி பருப்பு இத வந்து உடைச்சு வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறம் ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளிய வச்சிடலாம். மறுபடியும் இதே நெய்ல 2 டேபிள்ஸ்பூன் போல ரவை வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ரவை இல்லாமயே நம்ம பண்ணலாம். சேர்த்துட்டு மிதமான சூடுல 2 நிமிஷம் போல ரவை வறுபட்டதும் இதுல 1/4 கப் போல துருவுன தேங்காய். ஏன்னா வெறும் அவல்ல பண்ணோம் அப்படினா நமக்கு ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்டும் நல்லா இருக்கும். அந்த அளவும் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டு நல்லா ரெடியா இருக்கு. இதை எடுத்து நம்ம மாத்தி வச்சிடலாம். இப்போ அவல் லட்டு பண்றதுக்கு நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல மிக்ஸில அவலும் வெல்லமும் அதை சேர்த்துடலாம். அதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையும் தேங்காவும்
கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கடைசியாக கொஞ்சம் நெய். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் தேவைப்படும். கொஞ்சம் சூடாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாக உருண்டை பிடிக்கும்போது அழகாக அந்த ஷேப் வந்துடும். ஒருவேளை இந்த மாதிரி ஷேப் பிடிக்க வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தேவைப்படாது, எல்லாம் சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா சுவையான அவல் லட்டு தயார். இதில் வந்து நமக்கு 10 பீஸ் கிடைக்கும். இந்த அளவில் அவல் லட்டும் ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து பொட்டுக்கடலையும் நட்ஸும் வச்சு பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு லட்டு. நான் வந்து இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, முந்திரி 3ஐயும் வந்து கலந்து எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து 1/2 கப், அப்படி இல்லைனா 1/2 கப் முந்திரி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் நட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நட்ஸ், அதெல்லாம் அப்படியே சேர்த்துட்டு மிதமான சூடில் லைட்டாக நம்ம வறுக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அங்கங்கே அந்த கலர் வந்திருக்கு, நல்லா வறுப்பட்டு ரெடியாக இருக்குது. இது கூடவே நம்ம வச்சுருக்கோம்ல 1/2 கப் பொட்டுக்கடலை, அதையும் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் போல் மிதமான சூடில் நம்ம வறுத்து எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே ரெடி ஆயிரும். இது ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கூடவே 1/2 கப் சர்க்கரை, நல்லா வாசனைக்காக 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சோம் அப்படின்னா தான் அந்த சர்க்கரை எல்லாம் ஒழுங்காக அரைப்பட்டு கரெக்டாக வரும். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம வந்து லட்டு பிடிக்கணும். நான் வந்து கொஞ்சம் நெய்யை உருக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நமக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தான் நெய் தேவைப்படும். இந்த மாதிரி நெய்யை சேர்த்துட்டு நம்ம கையில் வச்சுட்டு அழுத்தும் போது அழகாக அந்த லட்டு ஷேப் வந்துடும். ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கோங்க, அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு வந்தால் போதும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் அந்த நட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே வச்சோம் அப்படின்னா பார்க்க வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இது வந்து அழகுக்காக தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இந்த அளவில் நமக்கு வந்து 10 லட்டு கிடைக்கும். டடா, நம்மளோட லட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக தயாராகிடுச்சு. இதில் வந்து நம்ம தண்ணியோ பாலும் எதுவும் சேர்க்காததுனால சீக்கிரமாக கெட்டு போகாது. காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. 1 வாரத்துக்கிட்ட நம்ம வச்சு பயன்படுத்தலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போகுது. அடுத்தது வந்து நம்மளோட அவல் லட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ரவை, தேங்காய்லாம் சேர்த்தது வந்து நல்லா தெரியுது. எல்லாம் மறுபடியும் சாப்பிடுவேன். அடுத்தது வந்து நட்ஸ் லட்டு. இது வந்து பொட்டுக்கடலை லட்டுலேயே ரொம்ப ரிச்சான லட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியும். இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுனால கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். தட்டு ஃபுல்லாக லட்டு. இது போக நம்ம மெட்ராஸ் சமையலில் இன்னும் நிறைய லட்டு ரெசிபிஸ் இருக்குது. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை நல்லா சேஃபாக கொண்டாடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.